பழம்பொரி செய்ய போகிறோம். பழம்பொரி செய்ய தேவையான பொருள்னு பார்த்தோம்னா வாழைப்பழம், மைதா, அரிசி மாவு, சர்க்கரை, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், ஏலக்காய், வாசனைக்கு ஏலக்காய், தண்ணி, எண்ணெய், இதுதான் செய்ய தேவையான பொருள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: மைதா 1 கப்பு, இந்த இதில் கரைக்கிறதுக்கோசரம் இதில் கொட்டி வச்சுருவோம். 1 கப்பு மைதா, 2 ஸ்பூன் அரிசி மாவு கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கோசரம், சர்க்கரை 3 ஸ்பூனு, கொஞ்சம் ஏலக்காய் ஃப்ளேவருக்கோசரம், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் கலருக்கு, தண்ணி மாவை கரைக்கிறதுக்கு. இது எப்படின்னா பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைக்கணும். பஜ்ஜி போடுவோம்னா அது மாதிரி கரைக்கணும். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எல்லா பொருளையும் ஒன்றா போட்டு கலந்துடலாம். அரிசி மாவு, சர்க்கரை, ஏலக்காய், உப்பு, தண்ணி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டாச்சு. இப்போ எல்லாம் ராவாக நல்லா கலந்துக்கலாம். இது கலக்கிற விஸ்க் இருந்தால் வச்சு கலங்க. என்கிட்ட அந்த இது இல்லை, அதனால் நான் கையாலே கலக்கிறேன். கையை நல்லா சுத்தமாக கழுவிக்கங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்தாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிடலாம். பஜ்ஜி மாவு பதத்துக்கு தண்ணி கொஞ்சம் நிறையா விட்டு நல்லா கலந்துக்குங்க. அதுக்கும் ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. பஜ்ஜி மாவு எப்படி போடுவோமோ, பஜ்ஜிக்கு எப்படி கலப்புவோமோ அது மாதிரி கலந்துக்கணும். நல்லா கட்டி இல்லாமல் கலந்தாச்சு. இது மாதிரி இந்த பதத்தை கரைச்சா போதும். இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம பழத்தை போட்டு எடுத்துடலாம். எண்ணெயில் ஒரு அரை மணி நேரம் ஊட்டுங்க. மாவு அரை மணி நேரம் ஊறிடுச்சுங்க. இப்போ பழத்தை தோல் உரிச்சிட்டு வச்சுருக்கோம். இப்போ இது பஜ்ஜி பதத்துக்கு இந்த பழத்தை கட் பண்ணி வச்சிடலாம். வாங்க எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்படிதான் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா பழத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பழத்தெல்லாம் இப்படி ஸ்லைஸ் பண்ணி வச்சாச்சு. மாவும் அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ வாங்க டிம் பண்ணி போட்டுடலாம். மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு இதாக எடுத்து போட்டுடலாம். பஜ்ஜி போடுற மாதிரியே தான். நல்லா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பழம்பூரி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த பழம்பூரி கேரளா சைடில் இது ஃபேமஸான ஒரு பூரி. அங்கே எப்படி இருக்குன்னு சாப்பிட்லாம்.
நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இந்த பழம்பொரி வந்து நேந்திரங்கப்பழத்தில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இங்கே கிடைக்கிற பழத்தில் தான் செஞ்சோம். நல்லாயிருக்கு. நேந்திரங்காய் பழம் கிடச்சிதுன்னா இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த சாதாரண வாழைப்பழத்தில் செஞ்சாலுமே நல்லா தான் இருக்குது. இது நான் செஞ்சது பிடிச்சதான் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.